what is IIT JEE exams and why is it very important. So IIT JEE exams are joint entrance examinations conducted by IIT for all engineering aspirants in all over India. JEE na என்னது, why அது நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் அந்த அளவுக்கு பிரபலம் ஆகலை, இல்லை நம்ம தமிழ்நாடு பசங்க ஏன் அதை எடுத்து படிக்க மாட்டேங்கிறாங்க. என்டையர் இந்தியாவில் எவ்ரி இயர் கிட்டத்தட்ட 6 லட்சத்துலேருந்து 8 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் JEE எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறது ஜஸ்ட் வெறும் 8000 ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதுலேயும் 50% அரௌண்ட் 4000-5000 ஸ்டூடெண்ட்ஸ் சென்னை பேஸ்ட் ஏரியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணுறாங்க. ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து சேர்ந்தே நம்ம இயர்லி நம்ம அப்ளை பண்ணுறது வெறும் 3000-4000 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். இமேஜின் இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 8 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம வெறும் 8000-10,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் JEE எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஏன்னா அதோட அவேர்னஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஸோ வை JEE பிகம்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட், ஏன் நம்ம IITஸில் படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ். ஸோ இந்த JEE எக்ஸாம் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்னா, it is divided into main 3 subject areas: maths, physics and chemistry. Till last year 2020 க்கு முன்னாடி there used to be 30 questions in physics, 30 questions in maths, 30 questions in chemistry. So total of 90 questions, 3 hours paper. Each correct answer will have 4 marks. A wrong answer will have a negative -1 mark. So total marks for the exam was 360 marks. But last year there has been revised in the question pattern. So என்ன பண்ணிருக்காங்க, 30 questions பதிலா இப்போ 25 questions in maths, 25 questions in chemistry, 25 questions in physics. அந்த 25 questions so it is subdivided into 20 plus 5. So you will have 20 questions each in maths, physics and chemistry in MCQ type. It can be a theoretical question or a numerical questions. But the balance 5 questions, it's purely based on numerical questions. இதில் என்ன பேட்டர்னில் டிஃப்ரென்ஸ்னா, அந்த 20 questions in each subject will carry a negative mark. ஸோ நீங்கள் தப்பாக ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா -1 மார்க் போகும். பட் அந்த 5 மார்க்கில் இருக்க அந்த நியூமெரிக்கல் கொஸ்டினுக்கு there is no negative mark. Similarly, the JEE exam is divided into 2 parts: JEE mains and JEE advanced. So இந்த JEE mains நம்ம குவாலிஃபை ஆகி வரோம்னா, we will be selected or we can be selected for the counseling for all central government funded institutes like NITs, IITs, IIITs, then we call this government funded technical institute, GFTIs. So in the 4 institutes in total we have around 38,000 plus seats irukku. In India we have around 23 IITs, the premier institutes, 31 NITs, the other premier institutes, 23 IIITs and 20 plus GFTIs. So இவங்க எல்லாருமே சேர்ந்து we have around 38,000 seats. IITல மட்டும் we have around 11,000 plus seats. NITsல we have 18,000 seats. In IIIT we have around 5,000 seats. Similarly in GFTIs, government funded technical institutesல we have another 5,000 seats. So in total 38,000 seats நம்மளுக்கு central government institutes, all are premier institutes நம்மளுக்கு available இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு பசங்க should make this opportunity. வெறும் 8000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்தியா ஃபுல்லாகவே தமிழ்நாட்டிலேருந்து எவ்ரி இயர் அட்டன் பண்ணுறது. இட்ஸ் அ வெரி லெஸ் நம்பர். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஏன் இந்த IITs, NITsலாம் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், நம்ம வீடு பக்கத்துலேயே நம்மளுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கே, ஸோ எதனால நம்ம திருப்பி ஒரு JEE எக்ஸாம் எழுதி IITஸ்லையோ NITஸ்லையோ நம்மளுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்றது. நீங்களே இப்போ பார்க்கலாம், லாஸ்ட் 2-3 இயர்ஸில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது, அந்த அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்னு நம்ம படிக்கிறோம். பட் ஆனால் அது ஒரு தப்பான கண்ணோட்டம், தப்பான ஒரு பார்வை. இன்ஜினியரிங் படிக்காதனால வேலை இல்லைன்றதுலாம், படிக்கிறதுனால வேலை இல்லைன்றதுலாம் கிடையாது. தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்ஜினியரிங்கில் இருக்குது. பட் எந்த காலேஜில் என்ன மாதிரி கோர்சஸில் என்ன மாதிரி ட்ரைனிங் நம்ம அண்டர்கோ பண்ணுறோம் தான் அதில் டிஃப்ரென்ஸ். ஸோ அங்கே தான் நம்ம IITஸ்லையோ NITஸ்லையோ IIITஸ்லையோ GFTIs காலேஜஸில் படிக்கிறது நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஏன் இப்போ IIT NITல we have the best infrastructure in the entire world in terms of the technical universities for BEO, BTechO. Also IIT NITsல அதில் நடத்துகிற டீச்சர்ஸும் ப்ரொஃபஸர்ஸும் ex-IITians, ex-NITians, இண்டஸ்ட்ரியிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எடுப்பாங்க. ஸோ they teach the industry based curriculum. இப்போ வேரியஸ் இண்டஸ்ட்ரியில் என்ன ஹேப்பனிங்காக இருக்க டெக்னாலஜி, என்ன ஹேப்பனிங்காக இருக்க கோர்ஸோ அது உங்களுக்கு IITஸ்லையும் NITஸ்லையும் கிடைக்கும். சிமிலர்லி யூ ஹாவ் த
provisions and infrastructure to practice those things in a practical way in these institutes. So what happens, நீங்க IIT NITல படிக்கும் போதே நீங்க இண்டஸ்ட்ரி ரெடி ஆயிடுறீங்க. இண்டஸ்ட்ரி ரெடினா தேர்ட் இயர் நீங்க முடிச்சு ஃபோர்த் இயர் என்டர் ஆகும் போதே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரெடியா இருக்கு. எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? சும்மா கம்மி சம்பளத்துக்கு வேலைலாம் கிடையாது. ஆன் அன் ஆவரேஜ் IIT NITல நீங்க படிக்கிறவங்களுக்கு ஒரு ஆளுக்கு they will have at least 3-4 placement opportunities. அங்க படிக்கிற பசங்க அவங்க சூஸ் பண்ணிக்கலாம், நான் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறேன், அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு. ஆவரேஜ் சேலரியும் ஒரு மாசத்துக்கு 1 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்க கோடியில கூட சம்பாதிக்க முடியும் IITs and NITsல. நீங்களே எவ்ரி இயர் நியூஸ் பேப்பர்ல நியூஸ்ல படிக்கலாம், ஐடியில் படிச்ச பையனுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு சம்பளம் கிடைச்சிருக்கு, ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் கிடைச்சிருக்கு அப்படின்னு. ஸோ அது எல்லாமே நீங்க IIT NITsல படிச்சாதான் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். Various examples personalities நீங்க எடுத்துக்கிட்டா கூட நம்ம தமிழ்நாட்டில இருந்தே சுந்தர் பிச்சை, he is the CEO of Google இப்போ, சத்ய நடல்லா is the CEO of Microsoft. இவங்க எல்லாருமே IITsல படிச்சவங்க தான். இவங்க மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்க டாப் இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரியல் வேர்ல்ட்ல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் எடுத்தீங்கன்னா அவங்க IITs, NITs, IIMsல தான் படிச்சிருப்பாங்க. ஸோ தட் இஸ் வை IITல NITல நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் ஃபார் த கேரியர் ப்ரோக்ரஷன் அண்ட் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அண்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கிடைக்கிறதுக்கு. ஸோ இந்த IIT JEE எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு we need to follow a structured method, structured model of approach. அந்த அப்ரோச் அண்ட் அந்த மெத்தடாலஜி நம்ம ஈவினிங் ஸ்கூல்ல நம்ம பெஸ்ட் ட்ரெயின்டு டீச்சர்ஸ் உங்களுக்கு வழங்குவாங்க. ஸோ வி ஹாவ் அ ரெகுலர் ப்ராக்டிஸ் டெஸ்ட், ரெகுலர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், பர்ஃபெக்ட் டீச்சிங் ஆம்பியன்ஸ், பர்ஃபெக்ட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் டியூட்டர்ஸ், இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு கோச் பண்ணி உங்களுக்கு அந்த IIT JEE எக்ஸாம்ஸை எவ்வளோ ஈஸியாக கிராக் பண்ண முடியும், எவ்வளோ ஈஸியாக நம்மளால வந்து அதை சால்வ் பண்ண முடியும், அந்த விதத்தில் உங்களுக்கு கோச்சிங் இருக்கும். ஸோ தட் இந்த கோச்சிங் நம்ம ஈவினிங் ஸ்கூலில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு கிராக் தீஸ் எக்ஸாம்ஸ் இன் அ வெரி ஈஸி வே, இன் அ தரோ மெத்தடாலஜிக்கல் வே. சிமிலர்லி இந்த IIT JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நம்ம படிக்கும் போது இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் தி IITians, we also can prepare ourselves for various other engineering examinations like BITS Pilani or engineering entrance examinations. In Tamil Nadu itself, we have various autonomous and deemed universities like SRM JEE, VIT JEE, Amrita, Satyabama. So in the madri ella engineering entrance examinations ku these entrance examination JEE coaching will help you to attend this exam and pass out with the flying colors. So in the vidathila the IITs and IIT JEE exam is very very important. நான் முன்னாடி சொன்ன மாதிரி JEE exam is divided into 2 parts, JEE mains and JEE advance. ஸோ நீங்கள் JEE mains exam அப்ளை பண்ணி நீங்கள் நல்ல மார்க் வாங்கி அந்த கட் ஆஃப் மேலே வாங்கிட்டீங்கன்னா JEE mains நீங்கள் குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா தென் யூ ஆர் குவாலிஃபைட் டு அப்ளை ஃபார் த JEE advance exam. ஸோ என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி we have 38,000 seats இருக்கு in IIT, NIT, IIIT and GFTI collegesனு. அந்த 38,000 seatsல except for IIT, other NITs, GFTIs and IIIT க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு JEE mains நீங்க பாஸ் ஆயிருக்கணும், ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன். அது நீங்க பாஸ் ஆயிருந்தீங்கனாவே you are eligible for counseling for NIT, IIIT and GFTI institutes. ஸோ அந்த கவுன்சிலிங் நீங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான NITs, IIITs அந்த ஸ்ட்ரீம் அண்ட் அந்த இது நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 70 காலேஜஸ் இருக்கு இந்த 3 கேட்டகரியிலையும், அதை நீங்க சூஸ் பண்ணி நீங்க இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம். IITsல மட்டும் 23 IITs இந்தியாவில் இருக்கு, அதுக்கு மட்டும் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா யூ ஹாவ் டு ரைட் த JEE அட்வான்ஸ் எக்ஸாமினேஷன். அது 2 பேப்பராக நடக்கும். JEE அட்வான்ஸ்ன்றது மார்னிங் ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன், சேம் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான், பட் கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் MCQs யூ ஹேவ் காம்ப்ரிஹென்ஷன் பேஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் ஆஸ் வெல் அஸ் MCQs பேஸ் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அந்த JEE அட்வான்ஸ்லையும் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா IITக்கு மட்டும் you will be eligible for the admissions in IIT to crack the JEE advanced exam also. For NIT, IIIT and GFTIs க்கு JEE main மட்டுமே நீங்க qualify இருந்தாவே போதும், you can apply for the institutes actually. So in this way JEE mains is very important and in future நான் சொல்றது ரொம்ப நாள் கிடையாது, இன்னும் ஒரு 1 or 2 years down the line நம்ம வீடு பக்கத்துல இருக்க இன்ஜினியரிங் காலேஜஸ், தமிழ்நாட்டிலே இருக்க இன்ஜினியரிங் காலேஜஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே there is going to be a common engineering entrance examination. So அதுக்கு மட்டும் இப்போ இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. இன்னும் 2 வருஷம் டவுன் த லைன் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்க இன்ஜினியரிங் காலேஜஸ் நம்ம அப்ளை பண்ணாலும் லோக்கல் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி ஆக வேண்டியது இருக்கு. ஸோ அதனால இப்போல இருந்தே நம்ம JEEக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போதே
அந்த காமன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நம்ம எழுதி இங்க இருக்க காலேஜஸ்க்கும் நம்ம அட்மிஷன் ஆகிறதுக்கு these courses will help you to prepare actually. ஸோ அதனால தான் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை நம்ம தரோவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து அதுக்கான கோர்சஸ் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா நாட் ஒன்லி ஃபார் ஐஐடியில் மட்டும் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம இங்கே இருக்கிற நம்மளுடைய தமிழ்நாடு காலேஜஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் டீம்ட் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறதுக்கும் இனி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வரப்போது. அதுக்கு இப்போலேருந்தே நம்ம ப்ரிப்பேர் பண்ணாதான் நம்மளால் நல்ல மார்க்ஸ் அதெல்லாம் வாங்கி நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும்.